ஒப்பிலியப்பன் கோவில் ஒப்பில்லா ரகசியம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஒப்பிலியப்பன் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருமால் தாமாகவே விரும்பி வந்தெழுந்தருளிய தலம் இது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் இத்தலத்தின் வரலாறு மெய்சிலிருக்க வைக்கிறது. மார்க்கண்டேயரின் கடும் தவம். மிருகண்டு முனிவரின் மகனான மார்க்கண்டேயர் லக்ஷ்மி தேவியை மகளாகவும் திருமாலை மருமகனாகவும் அடைய இங்கு கடும் தவம் புரிந்தார். அவர் தவத்தை மெச்சி லக்ஷ்மி தேவி சிறு குழந்தையாக பூமாதேவியாக அவதரித்தாள். பக்தியின் சக்தி எப்பேற்பட்டது! முதியவர் வேடத்தில் வந்த திருமால் பருவமங்கையான பூமாதேவியை மணக்க திருமால் முதியவர் வேடத்தில் வந்தார். தன் மகளுக்கு உணவில் உப்பு போடக்கூட தெரியாது என முனிவர் மறுக்க, உப்பில்லாத உணவையே அமிர்தமாக ஏற்பேன் என திருமால் அருளினார். இறைவனின் இந்த லீலை மாபெரும் அற்புதம். உப்பு இல்லாத பிரசாதம். சுவாமி அளித்த வாக்கின்படி இன்றும் இக்கோவிலில் நைவேத்தியங்கள் உப்பு சேர்க்காமலேயே தயாரிக்கப்படுகின்றன. உப்பையோ அது கலந்த பொருளையோ உள்ளே கொண்டு செல்வது மிகப்பெரிய பாவம். உலகெங்கும் காண முடியாத ஈடு இணையற்ற ஆன்மீக அதிசயம். கண்கூடாக காணும் மாபெரும் அதிசயம். இங்கு உப்பில்லாமல் செய்யப்படும் பிரசாதத்தை கோவிலுக்குள் சாப்பிட்டால் உப்பிட்டது போல் சுவையாக இருக்கும். ஆனால் வெளியே சென்று சாப்பிட்டால் உப்பு இருக்காது. இது பக்தர்களின் நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் கண்கூடாக காணும் மாபெரும் அதிசயம். தரிசன நேரங்கள். இக்கோவில் காலை 6 முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். பங்குனி மாத ஏகாதசியில் அவதரித்த இவரை தரிசித்தால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும். வாழ்வில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய புண்ணிய தலம்.